ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்கண்ட்லேருந்து கல்யாணமாக பேசுகிறேன். இந்த வீடியோவில் தமிழக மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த கல்லூரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் CMI, சரிங்களா? இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்ளிகேஷன் டைமில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போது கேட்குறதா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கல்லூரியில் என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்ன வழி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாவை கொடுங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து கைடன்ஸையும் ஃப்ரீயாகவே கொடுப்போம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். CMI ஏன் இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் மிக முக்கியமான காரணங்களை பற்றி பார்த்துடலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கும் தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் உண்டான மிகச்சிறந்த கல்லூரி இந்தியாவில் எது அப்படின்னா CMI தான், சரிங்களா? இயர் 1லேருந்தே ஃபுல்லாக ரிசர்ச் ஓரியன்டாக உங்களுக்கு கிளாஸஸ் போகும். அதே மாதிரி பேட்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஃபேக்கல்ட்டி MIT, பிரின்ஸ்டன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான உலக தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் PhD முடித்த ஸ்காலர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். IISc, IIT, MIT, ஸ்டான்ஃபோர்ட், பிரின்ஸ்டன், இந்த மாதிரி சேலரிலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் BSc முடிச்சுட்டு மினிமம் 80,000 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சரி ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். BScயில் 3 இயர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே இருக்குது, 40 சீட்ஸ் இருக்குது. அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் BSc இருக்குது, அதுலேயும் 40 சீட்ஸ். MSc 2 இயர்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ். இது 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. PhD பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இதில் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? அப்ளிகேஷன் மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? எப்போ லாஸ்ட்டாக அப்ளை பண்ணணும்னா ஏப்ரல் 3rd வீக்கில் இருக்கும், சரிங்களா? லாஸ்ட் டேட் ஏப்ரல் 3rd வீக்கில் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் போன வருஷம் 1000 ரூபா இருந்துச்சு, சரிங்களா? எக்ஸாம் டேட் May 26, அதாவது லாஸ்ட் சண்டே இருக்கும். ஆஃப்லைன் தான், ஆல் இந்தியா லெவலில் சென்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? ரிசல்ட் ஜூன்லேயே போட்டுருவாங்க. இன்டர்வியூ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நடக்கும். ஜூன் ஜூலையில் இருக்கும். செஷன் ஆகஸ்ட் 2026 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா டூரேஷன் 3 hours. பார்ட் ஏல அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். மினிமம் 20 மார்க்ஸ் டு அன்லாக், அதாவது இதில் மினிமம் 20 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பார்ட் பி போக முடியும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவாக இருக்கும், ப்ரூஃப் பேஸ்ட் லாங் ஆன்சர்ஸாக இருக்கும், நெகட்டிவ் மார்க் கிடையாது. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 11, 12 NCERT புக், அல்ஜிப்ரா, நம்பர் தியரி, காம்பினேட்டரிக்ஸ், ஜியாமெட்ரி, கால்குலஸ், இன்இக்வாலிட்டிஸ், ப்ரூஃப்ஸ், கிராஃப் தியரி, இதிலலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரி? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricaricant.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNA காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க, சரிங்களா? இப்ப 155 போடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அனுவல் டியூஷன் ஃபீஸ் 1,25,000 வரைக்கும் வரும். யூஜிக்கு பிஜிக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ் சேர்த்து 60,000 to 70,000 வரைக்கும் வரும், சரிங்களா? டோட்டல் காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஏன்னா டாப் ரேங்கர்ஸ்க்கு ஃபுல் டியூஷன் வேவர் கொடுத்துட்டாங்க. மெரிக்கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, SC/ST ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸ்பிக் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஜெனரஸ் மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சிறுசேரி சென்னையில் இருக்குது. 40 கிலோமீட்டர்லேருந்து சென்னையிலேருந்து சிட்டிலேருந்து தள்ளி இருக்கும். ஃபுல்லி ரெசிடென்சியல் தான், கம்பல்சரி ஹாஸ்டல், எக்ஸலண்ட் லைப்ரரி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரின்றதை இதை சொல்லலாம். கோடிங் கிளப், மேத்ஸ் கிளப், குயிஸ் கிளப், செமினார்ஸ் எவ்ரி வீக், இது எல்லாமே இருக்கும். ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 12 to 18 lakhs ஒரு இயருக்கு வாங்குறாங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச், கோல்ட்மேன் சாக்ஸ், வேர்ல்ட் குவான்ட், DE, ஷா,
மோஸ்ட் இதில் படித்தவங்க யாருமே வேலைக்கு போகிறத விட பிஹெச்டி பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சிஎம்ஏ வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் டிகிரியாக வந்து கன்சிடர் பண்ணது வேர்ல்டு வைடாக. சரிங்களா? இப்போ யாருக்கு இது சரியாக இருக்குன்னா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் தியரிட்டிக்கல் சிஎஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இருக்கும். ப்ரூஃப்ஸ் ப்ராப்ளம் சால்விங்லாம் எனக்கு நல்லா வரும் சார் அப்படின்றவங்க பண்ணலாம். ரிசர்ச் பிஹெச்டி லேட்டராக பண்ணணும் அப்படின்றவங்க பண்ணலாம். கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பண்ணலாம். அதான் டிப்பிக்கல் கேம்பஸ் லைஃப் தான் இருக்கும். பிக் க்ரௌடோட தான் நான் படிப்பேன், கோர் இன்ஜினியரிங் ஜாப் வேணும் அப்படின்றவங்க இதுக்கு வராதிங்க. இது முழுக்க ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைனல் டிப் வந்து கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 15 வருஷத்துக்குரிய சிஎம்ஏ பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணல போதும் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். சேலஞ்ச் அண்ட் த்ரில்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ரைட்டிங் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 50 to 60% என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருந்தாலே செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா டீப் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸை ஆக்ஸ் பண்ணுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நிறைய ஸ்காலர்ஸ் வந்து எங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல, எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குமா இல்லை, உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு ஏதோ எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல கல்லூரிகளில் சீட் கிடைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும். நன்றி, வணக்கம், பாய்.